வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். செவ்வாய்க்கிழமை கத்தார் தலைநகர் தோஹாவில் ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்களின் கூட்டத்தை குறிவைத்து இஸ்ரேலிய விமான தாக்குதல் நடத்தப்பட்டது. காசாவில் போர் நிறுத்தத்திற்காக அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட புதிய பணைய கைதிகள் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்கள் கூடியிருந்ததாக கூறப்படுகிறது. தாக்குதல் வெற்றிகரமாக இருந்ததா என்பது குறித்து மாறுபட்ட தகவல்கள் உள்ளன. இந்த தாக்குதலின் முடிவுகள் குறித்து இஸ்ரேல் முழு நம்பிக்கையுடன் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு நேர்மாறாக ஹமாஸ் தாக்குதல் தோல்வியடைந்ததாக கூறியது. பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு கூறிய போது இது போரின் உடனடி முடிவுக்கு வழிவகுக்கும் என்றார். எந்த அர்த்தத்தில் அவர் அப்படி கூறினார் என்பது தெளிவாக தெரியவில்லை. அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் யார்? ஹமாஸின் காசா பிரிவுகளின் தலைவர் ஹலீல் அல் ஹையா, மேற்கு கரையில் ஹமாஸை வழிநடத்தும் ஜஹார் ஜப்ரீன், ஹமாஸின் ஷூரா கவுன்சிலின் தலைவர் மொஹாமட் தர்விஷ், நிஜார் அவதல்லா மற்றும் வெளிநாட்டில் உள்ள ஹமாஸின் தலைவர் காலித் மாஷர் உட்பட காசாவுக்கு வெளியே உள்ள ஹமாஸின் அனைத்து உயர்மட்ட தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக நம்பப்படுகின்றது. அதே நேரத்தில் தாக்குதல் நடந்த நேரத்தில் வெளிநாட்டில் உள்ள ஹமாஸின் தலைவர் காலித் மாஷல் அந்த கட்டடத்தில் இருக்கவில்லை என்று மற்றொரு தகவலும் உண்டு. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை இஸ்ரேல் உறுதி செய்து அதன் விளைவுகளுக்காக காத்திருந்த நிலையில் ஹமாஸ் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் 5 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் யாரும் ஹமாஸின் மூத்த தலைமை பிரிவை சேர்ந்தவர்கள் அல்ல என்று தெரிவித்தது. ஹமாஸின் கூற்றுப்படி இறந்தவர்களில் ஹமாஸின் தலைவர் ஹலீல் அல் ஹையாவின் மகன் இமாம் அல் ஹையா, ஹலீல் அல் ஹையாவின் அலுவலக இயக்குனர் ஜிகாத் லபாத் அபு பிலால் மற்றும் மூத்த ஹமாஸ் அதிகாரிகளின் மெய்காப்பாளர்கள் அல்லது ஆலோசகர்கள் அப்துல் அபு கலீல், முவாமன் அபு உமர் மற்றும் அஹ்மத் உபு மாலேக் ஆகியோர் என்று கூறப்பட்டுள்ளது. கத்தார் தமது பாதுகாப்பு படைகளில் ஒருவரும் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்கள் குழு அமெரிக்க முன்மொழிவு குறித்து விவாதித்துக் கொண்டிருந்த போதே இந்த தாக்குதல் நடந்ததை ஹமாஸ் உறுதி செய்துள்ளது. அத்துடன் நேதன்யாகுவின் அரசாங்கம் எந்த உடன்பாட்டையும் எட்டுவதில் ஆர்வம் காட்டவில்லை என்பதை இந்த தாக்குதல் காட்டுகிறது என்றும் ஹமாஸ் கூறியது. நேதன்யாகு கூறிய போது 2023 அக்டோபர் 7 தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸின் படுகொலையை திட்டமிட்டு கொடுத்து அது நடந்த பின் கொண்டாடிய ஒரு தலைமையை இஸ்ரேல் குறிவைத்ததாக குறிப்பிட்டார். கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அதை செய்யலாம். ஆனால் நீங்கள் இந்த மக்களை வழியிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும். நீங்கள் அப்படி செய்தால் எங்கள் பொதுவான எதிர்காலத்திற்கு வரம்பு இல்லை. இஸ்ரேலிய தாக்குதல் தோல்வியடைந்ததாக ஹமாஸ் கூறினாலும் அதன் உயர்மட்ட தலைவர்கள் உயிர் பிழைத்ததற்கான உடனடி ஆதாரத்தை ஹமாஸ் வழங்கவில்லை. கடந்த காலங்களில் அதன் தலைவர்களின் மரணத்தை தாக்குதல் நடந்து வாரங்கள் அல்லது மாதங்களுக்கு பின்னர் மட்டுமே உறுதிப்படுத்திய வரலாற்றை ஹமாஸ் வைத்திருக்கின்றது. பொதுவாகவே இப்படியான தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் அதிசக்தி வாய்ந்த குண்டுகளை பயன்படுத்துவது வழக்கம். தாக்குதலின் போது படமாக்கப்பட்ட காணொளிகளை பார்க்கும் போதும் அவை அதிசக்தி வாய்ந்த குண்டுகள் என்று தெரிகின்றது. அப்படியான ஒரு தாக்குதலில் கட்டடத்தில் இருந்தவர்கள் உயிர் தப்புவதற்கு வாய்ப்பு குறைவு. காசாவில் ஹமாஸின் பெரும்பாலான தலைவர்கள் இஸ்ரேலுடனான கடந்த 2 ஆண்டு கால போரின் போது கொல்லப்பட்டுள்ளனர். ஆனால் இப்போது வரை வெளிநாடுகளில் அதன் அரசியல் தலைமை பெரும்பாலும் பாதிக்கப்படவில்லை. இதில் விதிவிலக்காக ஹமாஸின் முன்னாள் தலைவர் இஸ்மாயில் ஹானியே ஈரானுக்கு பயணம் செய்த போது படுகொலை செய்யப்பட்டார் மற்றும் அவரது முன்னாள் தலைவர் சலே அல் அலூரி 2024 பெய்ரூட்டில் கொல்லப்பட்டார். வெடிப்புகள் பற்றிய முதல் தகவல்கள் செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு வந்தன. நேரில் பார்த்தவர்கள் கத்தார் தலைநகரில் பல வெடிப்புகள் கேட்டதாகவும் தோஹா நகரின் கட்டாரா மாவட்டத்தில் புகை எழுந்ததாகவும் தெரிவித்தனர். நேரில் பார்த்த ஒருவர் கூறிய போது நகரின் லெக்டிஃபியா எரிவாயு நிலையத்திலிருந்து கரும்புகை மூட்டங்கள் வெளியேறுவதை காண முடிந்தது. எரிவாயு நிலையத்திற்கு அடுத்ததாக ஒரு சிறிய குடியிருப்பு வளாகம் உள்ளது. குடியிருப்பு வளாகம் காசாவின் போர் தொடங்கியதிலிருந்து 24 மணி நேரமும் கத்தாரின் எமிரி காவலர்களால் பாதுகாக்கப்படுகின்றது. ஹமாஸின் தலைவர்கள் தங்குவதற்கு அங்கு குடியிருப்பு வளாகம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் பற்றிய தகவல்கள் பரவ தொடங்கிய சிறிது நேரத்திலேயே இஸ்ரேலிய விமானப்படையால் நடத்தப்பட்ட தாக்குதலின் மூலம் தோஹாவில் ஹமாஸின் தலைமையை குறிவைத்ததாக ஐடிஎஃப் மற்றும் ஷின்பெட் உறுதிப்படுத்தின. ஐடிஎஃப் மற்றும் ஷின்பெட் அதிகாரிகளின் கூற்றுப்படி 10க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய விமானப்படை IAF போர் விமானங்கள் தாக்குதலில் 10க்கும் மேற்பட்ட குண்டுகளை வீசின. அனைத்தும் சில நொடிகளில் இலக்கு கட்டடத்தை தாக்கின. தாக்குதலில் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்க துல்லிய வெடிப்பொருட்கள் மற்றும் பிற உளவு தகவல்கள் பயன்படுத்தப்பட்டதாக IDF தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிடப்பட்ட தாக்குதல் குறித்து முன்கூட்டியே அறிந்திருந்ததாகவும் அது நடைபெறுவதற்கு அவர் சம்மதம் வழங்கியதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் ஆரம்பத்தில் செய்தி வெளியிட்டன. வெள்ளை மாளிகையின் அதிகாரப்பூர்வ அறிக்கை வேறுபட்ட கதையை சொன்னது. தாக்குதலுக்கு பல மணி நேரத்திற்கு பின்னர் ஒரு அறிக்கையை படித்த வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கேரோலின் லீவிட் இறையாண்மை கொண்ட நாடான கத்தாருக்குள் இஸ்ரேல் ஒருதலைபட்சமாக குண்டுவீச்சு நடத்தியதாக விமர்சித்தார். அதே நேரத்தில் மிக ஜாக்கிரதையான வார்த்தைகளுடன் தயாரிக்கப்பட்ட அந்த அறிக்கையில் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு கண்டனம் செய்யப்படவில்லை.
கத்தார் அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடாகவும் உள்ளது. அத்துடன் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய அமெரிக்க விமானப்படை தளத்தையும் கொண்டிருக்கின்றது. அதனால் இஸ்ரேல் அமெரிக்காவின் அனுமதியை பெறாமல் கத்தாரில் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்க வாய்ப்பு இல்லை. அமெரிக்காவுக்கு இந்த தாக்குதல் முன்கூட்டியே தெரியும் என்பதற்கு மற்றொரு ஆதாரமும் உண்டு. அது என்னவென்றால், தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன் கத்தாருக்கு முன் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது என்ற தகவல் சில அரபு ஊடகங்களில் வெளியானது. தோஹா மீதான இஸ்ரேலிய தாக்குதல் குறித்து முன் அறிவிப்பு பெறப்பட்டதை கத்தார் மறுத்தது. தாக்குதல் குறித்து கத்தாருக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டதாக பரப்பப்படும் அறிக்கைகள் ஆதாரமற்றவை என்று கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மஜீத் அல் அன்சாரி தெரிவித்தார். அல் அன்சாரி மேலும் கூறிய போது, தோஹாவில் இஸ்ரேலிய தாக்குதலின் விளைவாக வெடிப்புகளின் சத்தம் கேட்ட அதே நேரத்தில் தான் அமெரிக்க அதிகாரிகள் ஒருவர் தோஹாவில் இஸ்ரேலிய விமான தாக்குதல் நடத்தப் போகிறது என்ற தகவலை எமக்கு தெரிவித்தார் என்று கூறினார். அல் அன்சாரியின் கூற்றுப்படி, குண்டுகள் வெடித்த அதே நேரத்தில் அமெரிக்க அதிகாரி தாக்குதல் பற்றி அறிவித்திருந்தால் தாக்குதலுக்கு முன்பே அமெரிக்காவுக்கு தெரிந்துவிட்டதல்லவா? இதேபோல் அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் சமர்ப்பித்த போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகள் ஒப்பந்த முன்மொழிவு குறித்து விவாதித்துக் கொண்டிருந்த போது ஹமாஸ் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்காக கத்தார் மூத்த அதிகாரி ஒருவர் கண்டனம் தெரிவித்தார். அவர் மேலும் கூறிய போது, ஹமாஸ் எங்களிடமிருந்து புதிய அமெரிக்க ஒப்பந்த முன்மொழிவை பெற்றது. அதை நாங்கள் கடந்த வாரம் பாரிஸில் விகாஃபிடம் பெற்றோம். கத்தார் பிரதமர் முகமது அப்துல் ரஹ்மான் அல் தானி திங்கட்கிழமை ஹமாஸ் பேச்சுவார்த்தையாளர்களை சந்தித்தார். அப்போது அமெரிக்கா தயாரித்து ஒப்பந்த ஆவணத்தை கொடுத்தார். பின்னர் ஹமாஸ் பிரதிநிதிகள் குழு துருக்கியில் இருந்து தாக்குதல் நடந்த கத்தாருக்கு பயணம் செய்தது. செவ்வாய்க்கிழமை அமெரிக்கா தயாரித்த ஒப்பந்த ஆவணத்தை பற்றி விவாதிக்க ஹமாஸ் தலைவர்கள் ஒன்று கூடிய போதே தாக்குதல் நடத்தப்பட்டது. சரி, இஸ்ரேல் யாரை குறிவைத்தது? இஸ்ரேலின் தாக்குதலில் குறிவைக்கப்பட்ட ஹமாஸ் நபர்கள் ஹமாஸின் உயிருடன் இருந்த மிக மூத்த நபர்கள். ஏனெனில் ஹமாஸின் தலைமை கடந்த 2 ஆண்டுகால போரில் இஸ்ரேலால் படிப்படியாகவே குறைக்கப்பட்டு வருகின்றது. அக்டோபர் 7, 2023 படுகொலையை திட்டமிட்ட யாகியா சின்வார் 2024ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டதிலிருந்து அல் ஹையா காசாவின் ஹமாஸின் நடவடிக்கைகளுக்கு தலைவராக இருந்து வருகின்றார். அதற்கு முன்பு அவர் சின்வாரின் துணை தலைவராக பணியாற்றினார். அதே ஆண்டு ஹனியையின் மரணத்திற்கு பின்னர் அவர் ஹமாஸின் தலைமை பொதுமுகமாக ஆனார். அக்டோபர் 7 தாக்குதலுக்கு சற்று முன்பு அவர் காசா பகுதியை விட்டு வெளியேறி அப்போது முதல் கத்தாரில் வசித்து வருகின்றார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் பேச்சுவார்த்தைகளுக்காக எகிப்துக்கு பல தடவைகள் சென்ற ஹமாஸ் பிரதிநிதிகளுக்கு தலைமை தாங்கியுள்ளார். வெளிநாட்டில் ஹமாஸின் தலைவர் காலித் மார்ஷல் ஹமாஸின் முன்னாள் தலைவராக இருந்தார். 1995ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை ஹமாஸின் தலைமை பதவியை வகித்தார். அந்த நேரத்தில் இயக்கத்துக்குள் அவரது செல்வாக்கு குறைந்து வருவதாக வெளியான தகவல்களுக்கு மத்தியில் காலித் மார்ஷலுக்கு பதிலாக இஸ்மாயில் ஹானியே தலைவராக நியமிக்கப்பட்டார். காலித் மார்ஷல் முன்பு ஒரு தடவை இஸ்ரேலால் குறிவைக்கப்பட்டு உயிர் தப்பியவர். 1997ஆம் ஆண்டு இஸ்ரேலிய மொசாட் உளவாளிகள் ஜோர்டானில் காலித் மார்ஷலுக்கு விஷம் கொடுத்த முயற்சித்தது தோல்வியடைந்தது. ஆனால் கோமா நிலையை அடைந்தார். ஜோர்டானின் அன்றைய மன்னர் ஹுசைன் எருசலேம் மற்றும் அமானுக்கு இடையிலான இன்னமும் புதிய சமாதான ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அச்சுறுத்தியதை தொடர்ந்து காலித் மார்ஷலுக்கு கொடுக்கப்பட்ட விஷத்திற்கு மாற்று மருந்தை வழங்க வேண்டிய கட்டாயம் மொசாட்டுக்கு ஏற்பட்டது. இன்று காலித் மார்ஷலின் நிகர மதிப்பு சுமார் $5 பில்லியன் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கத்தார் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட யாஹவர் ஜாஃபரின் 2024ஆம் ஆண்டு ஜனவரியில் லெபனான் பெய்ரூட்டின் அல் அரூரி படுகொலை செய்யப்பட்ட பின்னர் மேற்கு கரையில் ஹமாஸை வழிநடத்த நியமிக்கப்பட்டார். ஜாஃபரின் 2011ஆம் ஆண்டு முதல் வெளிநாட்டில் வசித்து வருகின்றார். சமீபகால ஆண்டுகளில் அவர் தனது பெரும்பாலான நேரத்தை துருக்கியில் கழித்ததாக கூறப்படுகின்றது. ஹமாஸின் தலைமைக்கு ஆலோசனை வழங்கும் அமைப்பான ஹமாஸின் ஷூரா கவுன்சிலுக்கு தலைமை தாங்கும் டார்விஷ் லெபனானில் உள்ள பாலஸ்தீனிய அகதிகள் முகாமில் பிறந்து தனது முழு வாழ்க்கையினையும் வெளிநாட்டில் கழித்துள்ளார். சமீபகால போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகள் விடுதலை ஒப்பந்தங்களின் போது ஹமாஸ் பிரதிநிதிகளுக்கு தலைமை தாங்கியிருந்தாலும் ஹமாஸுக்குள் டார்விஷின் நடவடிக்கைகள் பற்றி அதிகம் அறியப்படவில்லை. இப்படியாக இஸ்ரேலிய தாக்குதல் நடந்த போது கத்தார் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வெளிநாடுகளில் வசதியாகவும் அரச பாதுகாப்புகளுடனும் வசித்து வந்த ஹமாஸ் தலைவர்கள்.